ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டோரி கேமர். ஸோ இன்றைக்கி கோஸ்ட் ஆஃப் சும்மா பார்க்க போகிறோம். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். இதை யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கர் பஞ்ச் அப்படின்ற கம்பெனி தான் உருவாக்கியிருக்கு. இவங்க இந்த இன்ஃபேமஸ் 1, 2 இது கூட உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது கோஸ்ட் ஆஃப் சும்மா தான். கோஸ்ட் ஆஃப் சும்மா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். அதுக்கு வந்து நல்ல த்ரில்லராகவும் இருக்கும். அனிமேஷன் வந்து ஆர்டர் அளவுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமில் என்னென்னா சாமுராய்ஸ் கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. என்னென்னா வந்து சாமுராய்ஸ் அப்படின்றவங்க வந்து 80 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து எதிர்த்து போர் தொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனோங்கோல்ஸ் அப்படின்ற வந்து ஒரு குழு வந்து இவங்களை எதிர்த்து போர் தொடுக்குறாங்க. அதில் வந்து 1000 பேர் இருக்காங்க. சாமுராய்ஸ் பேர் 80 பேர். இந்த சாமுராய்ஸ் இந்த மோனோங்கோல்ஸ் ஜெயித்தாங்களா, எப்படி ஜெயித்தாங்க அப்படின்ற கதை தான் இதில் வரும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து நம்ம போர் தொடுக்கும் போது போர் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. சாமுராய்ஸோட வீரர்கள் கம்மியாக இருந்தாலும் மோனோங்கோல்ஸ் வந்து வெட்டி சாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போது வந்து சாமுராய்ஸ் தோற்கடிக்கப்படுறாங்க. அதில் வந்து நம்ம கேப்டன், அதாவது வந்து அரசர் வந்து மாட்டிக்கிறாரு. அவர் பேர் வந்து லார்ட் சிமுரா மாட்டிக்கிறாரு. அவரோட மருமகனான ஜின் வந்து அவரை காப்பாற்றுறதுக்காண்டி கஷ்டப்பட்டு பேட்டில் ஃபீல்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மீறி மோனோங்கோல்ஸ் வந்து தோற்கடிச்சிடுறாங்க. கடைசியில் ஜின்னுமே வந்து மயக்கம் அடைஞ்சிடறாரு. அதனால் அவங்க மாமாவை காப்பாற்ற முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து மோனோங்கோல்ஸோட தலைவன் வந்து நம்ம அதாவது சிமுராட்ட வந்து என்ன ஜின்னோட அங்கிள்கிட்ட வந்து என்ன கேட்கறான்னா, நீ எங்கிட்ட சரண்டர் ஆயிரு, எங்கள் ஆளுங்களுக்கு நீ பயிற்சி கொடு, எங்கள் குரூப்பில் நீ சேர்ந்துக்கிட்டு எங்களுக்காக நீ சண்டை போடு, நாங்கள் இந்த மொத்த சுஷிமாவே ஆள போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் அந்த ஷிமுரான்ற அந்த லீடர் வந்து ஒத்துக்கலை. ஸோ அப்போ தான் நம்ம ஜின்னு வந்து கொஞ்சம் லைட்டாக முழிப்பு தட்டுது. அப்போது வந்து அவனோட ஸ்வாடை காட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த கேமில் வந்து சரியான சம்பவம் இருக்குது. இது ஒரு பிசி கேம். பத்தாவதுக்கு இது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டோரி கேம். இது வந்து மற்ற கேம்ஸ் மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாலாம் இருக்காது. ஈஸி மோடு கூட இருக்குது. அதனால் நம்ம ஜின் வந்து ஷிமுரா மாட்டிக்கிட்டனால எப்படியாவது நம்ம ஷிமுராவை வந்து ரெஸ்க்யூ பண்ணி ஆகணும், மோனோங்கோல்ஸ்குள்ளேருந்து ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னால் எவ்வளோ பெரிய குரூப்பை சேர்க்க முடியுமோ அவ்வளோ பெரிய குரூப்பை சேர்க்குறாரு. அதாவது மற்றவங்கள்ட்ட அந்த போரில் இருந்த மற்ற பேர்கிட்ட கேட்குறாரு. அதனால் வந்து அவர் வந்து ஆர்ச்சரி ஸ்கில்லை கூட கற்றுக்குறாரு. பத்தாவதுக்கு நிறைய ஸ்டைல்ஸை கற்றுக்குறாரு. ஷார்ட் ஸ்டைலில் வந்து வாட்டர் ஸ்டைல், விண்ட் ஸ்டைல், இந்த மாதிரி மூன் ஃபைட்டிங் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ், அதாவது நிறைய ஷார்ட் ஸ்டைலையும் கற்றுக்குறாரு. கற்றுக்கிட்டு சாமுராய் இல்லாமல் ஒரு பீஸ்டாக மாறுறார். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா கோஸ்ட்டு. அதில் வந்து நிறைய லீடர்ஸை கூட டிஃபீட் பண்ணுறாரு. அந்த படைத்தளபதி இவன்கிட்ட வந்து நிறைய படைத்தளபதி இருக்குது மோனோங்கோல்ஸில். அந்த அத்தனை படைத்தளபதியும் தலைவன் ஒத்தையாக நின்று சம்பவம் பண்ணுறான். எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தையாக நின்று சம்பவம் பண்ணுறான். பேக்கப்புக்கு ஒருத்தனுமே இருக்க மாட்டான்லி. நிறைய இடத்துல பேக்கப்புக்கு ஒருத்தனுமே இருக்க மாட்டான்லி. மோனோங்கோல்ஸை டிஃபீட் பண்ணி அவங்க மாமாவை ரெஸ்க்யூ பண்ணானா இல்லையா அப்படின்றது அந்த ஸ்டோரி. நான் இதோட கேம் ப்ளே போட்டிருக்கேன். மறக்காமல் கீழே செக் பண்ணி பாருங்கள். இதோட கேம் ப்ளே அருமையாக இருக்கும்.